ஓம் சாந்தி. 15 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உண்மையிலும் உண்மையான குஷி அல்லது மகிழ்ச்சி எது? உண்மையிலும் உண்மையான குஷி அல்லது மகிழ்ச்சி எது? பாபா சொல்றார், தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதுதான் உண்மையிலும் உண்மையான குஷியாகும். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதுதான் உண்மையிலும் உண்மையான குஷி அல்லது மகிழ்ச்சி ஆகும். இரண்டாவது கேள்வி, யாருக்கு மகா வீரர் என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றார், யார் தந்தையின் சேவையில் ஈடுபடுகிறார்களோ, யார் தந்தையினுடைய சேவையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் மகா வீரர் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, உழைக்க வேண்டும் என்று தந்தை எதற்கு குறிப்பிடுகிறார்? உழைக்க வேண்டும் என்று தந்தை எதற்கு குறிப்பிடுகிறார்? அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். அனைவரையும் சகோதரன் சகோதரன் என புரிந்து கொண்டு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அனைவரையும் சகோதரன் சகோதரன் என புரிந்து கொண்டு ஞானத்தை கொடுக்க வேண்டும். நாலாவது கேள்வி, யார் உயர்ந்த சேவாதாரி ஆவார்கள்? யார் உயர்ந்த சேவாதாரி ஆவார்கள்? பாபா சொல்றார், யார் உயர்ந்த சேவாதாரி ஆவாங்க அப்படின்னா, தன்னுடைய மனோபலத்தின், தன்னுடைய வில் பவர் அல்லது மனோபலத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் பவரை வில் செய்யக்கூடியவர்கள்தான் உயர்ந்த சேவாதாரி ஆவார்கள். தன்னுடைய மனோபலத்தின் அல்லது வில் பவர் மூலம் ஒவ்வொருவருக்கும் சக்திகளை வில் செய்யக்கூடியவர்கள்தான் உயர்ந்த சேவாதாரி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு வெற்றி சகஜமாக கிடைக்கிறது? எங்கு ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையின் சக்தி இருக்கிறதோ அங்கு வெற்றி சகஜமாக கிடைத்துவிடும். fill in the blanks. first, ஞானம்தான் டேஷ், ஞானத்தின் ஒரு துளி டேஷ் என்பதாகும். ஞானம்தான் சாக்கரி, ஞானத்தின் ஒரு துளி மண் மனாபவ என்பதாகும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தையிடமிருந்து டேஷ் கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தி என்ற டானிக் கிடைக்கிறது. மூன்றாவது, ஆத்மாவில் துருப்படிவதால் டேஷ், ஆத்மாவில் துருப்படிவதால் மதிப்பு குறைகிறது. நாலாவது, எந்த அளவு டேஷ் இருப்பீர்களோ அந்த அளவு டேஷ் அதிகரிக்கும். எந்தளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆயுள் அதிகரிக்கும். அஞ்சாவது, குழந்தைகளுக்கு டேஷ் தைரியம் வேண்டும். குழந்தைகளுக்கு மோகத்தை வெல்வதற்கு தைரியம் வேண்டும். நஷ்டமோக நிலை, குழந்தைகளுக்கு மோகத்தை வெல்வதற்கு தைரியம் வேண்டும். ஆறாவது, தந்தையை நினைவு செய்வதற்கு டேஷ் இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கு மனம் குளிர்ந்து இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கு மனம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏழாவது, ஃபரிஸ்தா வாழ்க்கை டேஷ், ஃபரிஸ்தா வாழ்க்கை பந்தன் முக்த் வாழ்க்கை, அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கை ஆகும். அச்சம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.